வெல்கம் டு EduSprint Academy. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ். ஸோ டிஎன்பிசி குரூப் 2A கியூப்ஸ் டைஸ்னு ரீசனிங்ல ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எப்படி கேட்பாங்க அப்படின்றதான். ஸோ பேசிக்ல இருந்து எந்த லெவல்ல ஸோ டஃபாலாம் இது இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் எல்லா டாபிக்மே கவர் பண்ணி இதுல பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கியூப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ்னா என்னது? ஸோ தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா பகடைன்னு சொல்லுவோம், கரெக்டா? சோ அதுல ஒரு பகடை பார்த்திருப்பீங்க, டைஸ் பார்த்திருப்பீங்க. அதுல எத்தனை சைடு இருக்கும், எத்தனை கார்னர் இருக்கும், எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? சோ இப்போ ஒரு டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், கரெக்டா? சோ இதுதான் ஒரு டைஸ். சோ டைஸ்ல மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? கார்னர்ஸ் எத்தனை இருக்கும், எட்ஜஸ் எத்தனை இருக்கும், அண்ட் தென் எத்தனை ஃபேஸ் இருக்கும், அதாவது எத்தனை பக்கங்கள் இருக்கும்? சோ மொத்தம் ஒரு டைஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும், கரெக்டா? சோ அதாவது இது ஒரு பக்கம். நீங்க பாத்திருப்பீங்க இந்த கலர் கலரா கியூப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 சைட்ஸ் இருக்கும், கரெக்டா? எத்தனை ஃபேஸ்னா 6 சைட்ஸ், 6 ஃபேசஸ் இருக்கும். அண்ட் தென் கார்னர் அப்படின்னா என்னது? இந்த ஜாயின் ஆகுது இல்லையா, இதுதான் கார்னர். சோ கார்னர் எத்தனை கார்னர் இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4. அடுத்து இங்க 5 6 7 8. சோ அப்ப எத்தனை கார்னர் இருக்கும்? 8 கார்னர்ஸ் இருக்கும். அண்ட் தென் எட்ஜஸ். சோ எட்ஜஸ்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கார்னரை கனெக்ட் பண்ணுது இல்லையா, இததான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ 1 2 3 4, அடுத்து 5 6 7 8 9 10 11 அண்ட் இங்க ஒன்னு 12. சோ டோட்டலா எத்தனை எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னா 12 எட்ஜஸ் இருக்கும். சோ இதுதான் பேசிக்கா ஒரு டைஸ் பகடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை கார்னர் இருக்கும்? 8 கார்னர் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும், அண்ட் 6 ஃபேசஸ் இருக்கும், சரியா? சோ டைஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படிலாம் கேட்பாங்க? முதல் டைஸ்ல 2 வகையா இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் ஸ்டாண்டர்டைஸ், அப்படி இல்லைன்னா ஜெனரல் டைஸ்ன்னு சொல்லலாம், சரியா? சோ ஸ்டாண்டர்டைஸ், நான் ஸ்டாண்டர்டைஸ், அப்படி இல்லைன்னா ஜெனரல் டைஸ். சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா என்னன்னா, சோ டோட்டலா 6 ஃபேஸ் சொன்னோம் இல்லையா, அதுல ஆப்போசிட் சம் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு எனக்கு 7 வரணும். சம் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ் எனக்கு 7 வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது? ஸ்டாண்டர்டைஸ். சோ எனக்கு ஜெனரல் டைஸ்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் தி சைட்ஸ் ஆட் பண்றப்போ, சம் ஆஃப் தி சைட்ஸ் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன வரணும்? 7 வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைட்ஸ். அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்துல. சோ சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணி 7 வந்துச்சுன்னா அதுதான் என்னது? ஜெனரல் டைஸ். அதாவது இப்போ ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு டைஸ் கொடுக்குறாங்க. ஒரு டைஸ் பிக்சர் எப்படிதான் கொடுப்பாங்க? 2Dல தான் கொடுப்பாங்க, கரெக்டா? இப்போ உங்க 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். எனக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க? சம் ஆஃப் தி ஆப்போசிட் சைட ஆட் பண்ணா 7 வரணும்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ 1 2 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த 2க்கு ஆப்போசிட், ரெண்டுக்கு எதிர்ப்புறத்துல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்பாங்க, சரியா? அப்ப இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் தான் இருக்கும்? ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைட் ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லிட்டோம்? 7 வரும்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட்ல என்னதான் இருந்திருக்கும்? கண்டிப்பா 5 தான் இருந்திருக்கணும். அப்பதான் 2 5 கூட்டினா எவ்வளவு வரும்? 7ன்னு வரும். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல என்னதான் இருக்கும்? 5 தான் இருக்கும். அப்ப 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? சோ 3 எதோட ஆட் பண்ணா 7 வரும்? 4ஓட ஆட் பண்ணாதான் வரும். அப்ப 3க்கு ஆப்போசிட் 4 தான் இருந்திருக்கும். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருந்திருக்கும்? 6 இருந்திருக்கும், சரியா? சோ ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் எதிர்ப்புறங்களை ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரணும்? 7ன்னு வந்தா அதுதான் ஸ்டாண்டர்டைஸ். ஜெனரல் டைஸ் அப்படின்னா என்னன்னா அட்ஜசன்ட், அதாவது பக்கத்துல பக்கத்துல ஆட் பண்றப்ப 7 வரணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல 1 6 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப 6 1 ஆட் பண்ணா என்ன வருது எனக்கு 7 வருது அட்ஜசன்ட். அதுதான் இந்த பக்கத்துல இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி எனக்கு 7 வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஜெனரல் டைஸ். ஜெனரல் டைஸ் பொறுத்தவரையும் சிங்கிள் டைஸ கொடுத்துட்டு எனக்கு ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாட் பிரெடிக்டட். சோ ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, பிரெடிக்ட் பண்ண முடியாது. சரியா, அதுதான் ஜெனரல் டைஸ். எனக்கு ஒரு பகடை, ஒரே ஒரு டைஸ கொடுத்துட்டு ஒரே ஒரு பகடையை கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸா இருந்தா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஜெனரல் டைஸ்னா என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி டிஃபர் பண்றது, ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா ஆப்போசிட் ஆட் பண்ணா எனக்கு 7 வரும். கரெக்டா, இங்க சைட்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன், 7 எதுக்குமே வராது. அப்படி வரலன்னா அது என்னது, ஸ்டாண்டர்டைஸ். நான் ஸ்டாண்டர்டைஸ்னா என்ன அர்த்தம், எனக்கு சைடு ஆட் பண்றப்போ ரெண்டு அட்ஜசன்ட் ஆட் பண்றப்போ என்ன வரணும், 7 வந்துச்சு அப்படின்னா எனக்கு அது என்னது, ஜெனரல் டைஸ். அதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆப்போசிட்ட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரியா, இப்போ 1ஓட ஆப்போசிட் கேட்டா அது என்னவா இருக்கலாம், ரிமைனிங் நம்பர் இந்த 6 4 தவிர வேற என்ன வேணாலும் இருக்கலாம். கரெக்டா, என்னது 2 3 5 இந்த மூணுத்துல எது வேணாலும் வரலாம். என்னால என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்மா இதுதான் வரும்ன்றத கண்டுபிடிக்க முடியாது. சரியா, சோ இதுதான் ரெண்டு டைப். இது என்னென்ன டைப்ஸ் பாப்போம்னு பார்த்தோம்னா, சிங்கிள் டைஸ் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா மல்டிபிள் டைஸ் வச்சு கேட்பாங்க. ஒன்னு சிங்கிள் டைஸ் வச்சு கேட்பாங்க, இல்லைன்னா மல்டிபிள் டைஸ். அதாவது ஒரே ஒரு டைஸ் வச்சு கேட்டாங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஜெனரல்னு பிரிச்சிருவோம். மல்டிபிள் டைஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் மேற்பட்டது. சோ ரெண்டுக்கும் மேற்பட்ட டைஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ இதுலதான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிங்கிள் டைஸ். சோ சிங்கிள் டைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. சோ இந்த ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், எனக்கு இதுல சைடு ஆட் பண்ணா 7 வருதா, 5 4 ஆட் பண்ணா 7 வரல, 6 4 ஆட் பண்ணாலும் 7 வரல, 5 6 ஆட் பண்ணாலும் என்ன வரல, 7 வரல. அப்படி வந்திருந்தா அது என்னன்னு ஆயிருக்கும், ஜெனரல் டைஸ் ஆயிருக்கும். அப்படி இருந்தா அதுல என்ன பண்ணிருக்க முடியாது, நம்மளால ஆப்போசிட் சைடே கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்படி சைடு ஆட் பண்ணி 7 வரல அப்படின்னா அது என்னது, ஸ்டாண்டர்டைஸ். சோ ஸ்டாண்டர்டைஸ்ல என்ன பண்ணலாம், ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். ஆப்போசிட் ஆட் பண்ணி என்ன வரணும், எனக்கு 7 வரணும். அப்ப 4க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னவா தான் இருந்திருக்கும், 3 தான் இருந்திருக்கும். அப்ப 6க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். அப்ப 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருந்திருக்கும், 2 தான் இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சைடு ஆட் பண்ணி பார்க்கணும். 7 வரல அப்படின்னா என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆப்போசிட் சைடு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சரியா, சப்போஸ் என்னால சைடு ஆட் பண்ணி 7 வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா என்னது, ஜெனரல் டைஸ். ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப மல்டிபிள் டைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, சோ மல்டிபிள் டைஸ்ல ஒரு நம்பர் காமன் வச்சு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அதாவது நோ காமன் நம்பர்ஸ், எந்த நம்பருமே காமன் நம்பர் இல்லாம இருக்கும். சரியா, நோ காமன் நம்பர்ஸ். இன்னொன்னு ஒன் காமன் நம்பர். ரெண்டத்திலயும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் பொதுவா இருக்கும். அண்ட் தென் டூ காமன் நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் பொதுவா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் ஒவ்வொரு டைப்பா பார்க்க போறோம். சரியா, இன்னொன்னு மோர் தென் டூ காமன் நம்பர்ஸ், சாரி, ஓகே. சோ மல்டிபிள் டைஸ்ல தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் காமன் நம்பரே இல்ல, அதாவது மல்டிபிள் டைஸ்ல ஒரு ரெண்டு டைஸ் கொடுத்திருக்காங்க, அது ரெண்டத்துலயும் என்ன இல்ல, காமன் நம்பரே இல்லன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோ ரெண்டு டைஸ் இருக்கு. சோ இதுல 1 2 3, இதுல 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இது ரெண்டுத்துலயுமே என்ன கிடையாது, காமன் நம்பரே கிடையாது. ஃபர்ஸ்ட் காமன் நம்பரே இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு டைஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்ன்றது.
சரியா? சோ இதுல எனக்கு 1 2 ஆட் பண்ணா 7 வருதா? இல்ல. 2 3 ஆட் பண்ணாலும் 7 வரல. அதே மாதிரி 5 4 ஆட் பண்ணாலும் 7 வரல. 5 6 ஆட் பண்ணாலும் 7 வரல. அப்படின்றப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கும்? இது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் தான். அதாவது ஆப்போசிட் பக்கங்கள் எதிர்ப்புறங்களை ஆட் பண்ணா என்ன வந்துரும்? 7 வந்துரும். அப்ப இங்க எந்த டைஸ் எடுத்து பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்ப நான் இந்த டைஸ் எடுத்து 1க்கு ஆப்போசிட், அப்ப கண்டிப்பா என்ன வரும்? 6 தான் இருக்கும். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 4 இருக்கும். இந்த டைஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். 5க்கு ஆப்போசிட் என்ன வந்துரும்? 2 வந்துரும். 6க்கு ஆப்போசிட் 1 வரும். 4க்கு ஆப்போசிட் என்னன்னு வந்துரும்? 3 வந்துரும். சரியா? சோ இந்த மாதிரி காமன் நம்பரே இல்ல அப்படின்னா அது ஸ்டாண்டர்டைஸா ஜெனரல் டைஸான்னு பார்த்தா போதும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆப்போசிட் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். இது நோ காமன் நம்பர்ஸ். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? இங்க 2 4 3 இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சோ 1 5 6 இருக்கு. சோ இதுலயே என்ன இல்ல? காமன் நம்பர்ஸ் இல்ல. இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர் பொதுவா இருக்கா? இல்ல. அப்ப இதுல எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது? சோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4யும் 3யும் ஆட் பண்ணா என்ன வந்துருச்சு? 7 வந்துருச்சு. அப்ப இது என்ன டைஸ்? ஜெனரல் டைஸ், அதாவது நான் ஸ்டாண்டர்டைஸ். கரெக்டா? இதுல பார்த்தோம்னா 1 6 ஆட் பண்ணா என்ன வந்துரும்? 7 வந்துரும். இது என்னதான்? நான் ஸ்டாண்டர்டைஸ் தான், ஜெனரல் டைஸ் தான். கரெக்டா? சோ ஜெனரல் டைஸ்ல என்ன பண்ண முடியாது? ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் இப்ப எனக்கு 3க்கு ஆப்போசிட் என்ன கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன வராது? 2 4 வராது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்க பாசிபிள் இருக்கு? 1 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், எது வேணாலும் வரலாம். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் கேட்டா என்னது? கண்டிப்பா 2 3 கிடையாது. ரிமைனிங் என்ன வரலாம்? 1 5 6ன்னு எது வேணாலும் வரலாம். சோ இதுல என்ன பண்ண முடியாது? ஆப்போசிட்டே கண்டுபிடிக்க முடியாது. கான்ட்ரடிக்டட். சரியா? சோ இப்படி காமன் நம்பரே இல்லாம இருந்தா அது ஜெனரல் டைஸா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஸ்டாண்டர்டைஸ் ஜெனரல் டைஸா இருந்தா என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் 1 காமன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க 5, இங்க 3, இங்க 4. இப்ப இன்னொரு டைஸ்ல சோ இங்க 1 2 5 வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த ரெண்டு டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது காமனா இருக்கு? 5ன்றது காமனா இருக்கு. சோ இப்படி காமனா இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஆப்போசிட்? இப்ப 5க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5க்கு எதிர்ப்புறத்துல என்ன நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 5க்கு எதிர்ப்புறத்துல கண்டிப்பா என்னவா இருக்கும்? அதாவது 5க்கு சைடுல ஒரு சைடுல என்ன வந்துருச்சு? 3 4 வந்துருச்சு. இன்னொரு சைடுல என்ன வந்துருச்சு? 1 சைடு 1 2ன்னு வந்துருச்சு. கரெக்டா? ஒரு நம்பருக்கு சைடுல மொத்தம் எத்தனை வரும்? 4 பக்கங்கள் வரும். அதுல ஒரு சைடு 3 4 வந்துருச்சு. இன்னொரு பக்கங்கள் 1 2ன்னு வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் எதுதான் இருக்கும் ஆப்போசிட்ல? சோ 3யும் வராது, 4 வராது, 1 வராது, 2 வராது. அப்ப ரிமைனிங் என்னதான் வந்துரும்? 6 தான் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அப்படி இல்ல, எனக்கு வேற நம்பர் கேக்குறாங்க. 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க நம்பரை ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 5 தான் காமனா இருக்கு. கரெக்டா? சோ அந்த 5ன்றத எழுதிக்கோங்க. இந்த 5ல இருந்து என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ்ல எழுதணும். சரியா? 5ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். சோ 5ல இருந்து கிளாக் வைஸ்னா என்ன வரும்? 5க்கு அப்புறம் 4ன்னு எழுதணும். அடுத்து இந்த டைஸ்ல அடுத்து என்ன இருக்கு? 3ன்னு இருக்கு. ஒவ்வொரு டைஸா தனித்தனியா எழுதணும். அதே மாதிரி இந்த டைஸ்ல 5ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனா என்ன வரும்? சோ 2 1. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? 2ன்றது வரும். 3க்கு ஆப்போசிட்ல என்னன்னு வரும்? 1ன்றது வரும். அப்ப 5க்கு ஆப்போசிட்ல என்னதான் வந்திருக்கும்? 6 தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பர் காமனா இருந்தா அந்த ஒரு நம்பர்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம கிளாக் வைஸ்ல எழுதணும். சரியா? 5ல இருந்து ஃபர்ஸ்ட் டைஸ் எழுதணும். அடுத்து இந்த 5ல இருந்து ஃபர்ஸ்ட் டைஸ் எழுதணும். எழுதிட்டோம் அப்படின்னா அந்த நேர் நேரா இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் நம்பரா இருக்கும். புரியுதா எப்படின்னு? சோ இது இன்னொன்னு எப்படி எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ல எழுதுவாங்க.
சோ எந்த நம்பர் காமனா இருக்கோ அது மிடில் எழுதிக்கணும். எது காமனா இருக்கு? 5 தான் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எங்க இருந்து எழுதணும்னா இந்த லெஃப்ட் சைடுல இருந்து எழுதணும். லெஃப்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து எழுதணும். சேம் கிளாக் வைஸ்ல தான். என்ன இருக்கு? 4 3. சோ 4 3. சோ இத லெஃப்ட்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதணும். சோ அடுத்து 2 1. சோ அப்பயும் 4 க்கு ஆப்போசிட் என்னதான்? 2 தான். 1 க்கு ஆப்போசிட் 3 தான். அப்ப 5 க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? 6 ஆ தான் இருக்கும். இது எப்போ ஒரு நம்பர் மட்டும் காமனா இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு நம்பர் ஒரே சைடுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 5ன்றது காமனா இருக்கு. இந்த 5 எங்க இருக்கு? டாப்ல இருக்கு. இதுலயே 5 எங்க தான் இருக்கு? டாப்ல தான் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் இருக்க சைடு அப்படி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது இந்த ஃபேஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப 3 க்கு ஆப்போசிட்ல இந்த ஃபேஸ்ல என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப இந்த 1 தான் இதோட ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ரைட்ல 4 இருக்கு இல்லையா? இதோட ரைட்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப இது ரெண்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கும். சோ ஒரு நம்பர் காமனா இருந்தாலே நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த கிளாக் வைஸ்ல எடுத்து எழுதணும்னா ஈஸியா ஆப்போசிட் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு நம்பர் கொடுக்கவா? ஃபார் எக்ஸாம்பிள் சோ 1 5 3. அதே மாதிரி சோ இங்க 6 3 2. சோ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 3 காமனா இருக்கு. சோ இந்த 3 இந்த சைடுல இருக்கு, ரைட்ல இருக்கு. இந்த 3 இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ ஒரு நம்பர் காமனா இருந்தாலே எப்படி எழுதிரலாம்? அந்த ஒரு நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதினா போதும். இப்ப 3 காமனா இருக்குன்னா 3ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். 3ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதினா என்ன வரும்? 5 1. அதே மாதிரி இந்த 3ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதினா என்ன வரும்? 6 2. அப்ப என்ன அர்த்தம்? 5ம் 6ம் தான் ஆப்போசிட்டா இருக்கும். 1ம் 2 தான் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 3 க்கு ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்? 4 ஆ இருந்திருக்கும். ஒரு நம்பர் இப்படி டிஃபரண்ட் சைடுல காமனா இருந்தாலும், எப்படி காமனா இருந்தாலுமே நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா கரெக்டா வந்துரும். சரியா? சோ 3 காமனா இருந்துச்சுன்னா 3ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். அவ்வளவுதான். புரியுதா? இது ஒரு நம்பர் காமனா இருந்தா எழுதுறது. சரியா? இதே ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 காமன் நம்பர்ஸ். சோ ரெண்டு டைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 1 3 4 வச்சுக்கோங்க. இதுல 3 1 5 வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த ரெண்டு டைஸ்லயும் பாருங்க எந்த நம்பர் காமனா இருக்கு? 1 3 காமனா இருக்கு. இதுல என்ன இருக்கு? 1 3 காமனா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் காமனா கொடுத்துட்டு ஆப்போசிட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு ஆப்போசிட்ல என்ன, 4க்கு எதிர்ப்புறத்துல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இப்படி ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்கு இல்லையா? ரிமைனிங் இருக்க இந்த ரெண்டு நம்பரும் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 4க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னவா தான் இருந்திருக்கும்? 5 தான் இருந்திருக்கும். புரியுதா எப்படின்னு? சோ ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்க ரெண்டு நம்பர் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். சப்போஸ் இப்ப 1க்கு ஆப்போசிட்ல என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1க்கு ஆப்போசிட்ல அப்ப என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்காது? 3 4 வராது. சோ 3 வராது, 4 வராது. அதே மாதிரி இந்த 1க்கு சைடுல என்ன இருக்கு? 3 வராது, 5 வராது. அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? ரிமைனிங் இருக்கிறது 2 or 6 தான் இருக்கும். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல என்னவா தான் இருக்கும்? 2 or 6 தான் இருக்கும். என்ன பண்ண முடியாது? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்க ரெண்டு நம்பர் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். புரியுதா? சோ இதுவே நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்ன இருக்கும் அப்படின்னா மோர் தென் 2 டயக்ராம். சோ இதெல்லாம் இப்ப வரை பார்த்தது என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சிங்கிள் டயக்ராமா கொடுத்து கேட்பாங்க. சிங்கிள் டயக்ராமா இருந்தா அந்த ஸ்டாண்டர்டைஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ் பார்ப்போம். மல்டிபிள் டைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு டயக்ராம் ரெண்டு டைஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லனா மோர் தென் 2 டைஸ் கொடுத்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோ மோர் தென் 2 டயக்ராம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். So for example, first dice la
6 4 3 கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பகடியோட மல்டிபிள் வியூஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா 5 4 1 வருது. இதுல பார்த்தோம்னா 3 4 6 வச்சுக்கோங்க. ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. சரியா? சோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, முதல் 3 டைஸ் வச்சு பார்ப்போமா? சோ 2ல இருந்து முதல் 3 வச்சு பார்க்கலாம். இப்ப இங்க 6 2 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி 3 டயக்ராம் கொடுத்துட்டு 6க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பரு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி மோர் தென் ரெண்டு டயக்ராம்க்கு மேல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது 2 டயக்ராம் எடுத்துக்கலாம். சரியா? சோ அது ஏதாவது 2 டயக்ராம் எடுக்கிறப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி 2 நம்பர் காமனா இருந்தா ரிமைனிங் நம்பர் என்னவா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். இல்ல ஒரு நம்பர் காமனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்க பார்த்தோம். சோ ஒரு நம்பர் காமனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 நம்பர் காமனா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்ப இதுல ஏதாவது 2 டைஸ் எடுத்துக்கணும். எந்த 2 டைஸ் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம் அப்படின்னா எது 2 காமனா இருக்கு? 4 மட்டும் காமனா இருக்கு. அப்போ ஒரு நம்பர் காமனா இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ 4ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். கிளாக் வைஸ்ல எழுதுனா என்ன வரும்? 3. அடுத்து கிளாக் வைஸ்ல என்ன வரும்? 6 வரும். இதே இதுல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும் அப்படின்னா 4ல இருந்து 5 1 வரும். அப்ப 3யும் 5 தான் என்னவா இருந்திருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். 6ம் 1ம் ஆப்போசிட். அப்ப 4க்கு ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்? 2 இருந்திருக்கும். சரியா? இதுவே வேற எந்த 2 டைஸ் எடுக்கலாம்? வேற எதுலயாவது காமனா இருக்கா? சோ இதுல 6 4 இந்த 2 டைஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 6 காமனா இருக்கு. சப்போஸ் 6 காமனா இருந்தா 6ல இருந்து என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ்ல எடுக்கணும். சோ கிளாக் வைஸ்ல எழுதுனா என்ன வரும்? 4 3. இந்த 6ல இருந்து எழுதணும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல 2 5 வரும். சோ அப்ப 4க்கு ஆப்போசிட் என்னதான் வரும்? 2 தான் வரும். 3க்கு ஆப்போசிட் என்னதான்? 5 தான். அண்ட் 6க்கு ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்? 1 தான் இருந்திருக்கும். சோ எந்த 2 டைஸ நீங்க எடுத்து சால்வ் பண்ணாலுமே என்னதான் வரும்? சேம் அதே தான் வரும். புரியுதா? சோ ஏதாவது 2 டைஸ்ல ஒரு நம்பர் காமனா இருந்தா அது எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்ப இதுல எங்கேயாவது 2 நம்பர் காமனா இருக்கா? 4 5. சோ எதுலயுமே 2 நம்பர் காமனா இல்ல. சோ அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு நம்பரை காமனா எடுத்து கிளாக் வைஸ்ல எழுதினாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆப்போசிட் என்னன்னு. அப்ப இங்க 6க்கு ஆப்போசிட் என்னதான் வரும்? 1 தான் வரும் ஆன்சர். புரியுதா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மல்டிபிள் டைஸ் 4 டைஸ் கொடுத்தாங்கன்னா எப்படின்னு பார்க்கலாமா? One 6 2 சோ இங்க 1 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க 3 4 6. சோ 1 3 5. சோ இந்த மாதிரி மல்டிபிள் டைஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல ஆப்போசிட் கேட்டாலும் அப்பயே என்னதான், ஏதாவது ஒரு 2 டைஸ் எடுத்து ஒரு நம்பர் காமனா இருக்கான்னு பாருங்க. இல்ல 2 நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பர் தான் ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப இதுல எது எதெல்லாம் எடுக்கலாம்? எந்த 2 டைஸ் எடுக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா எது காமனா இருக்கு? 1ன்றது காமனா இருக்கு. கரெக்டா? இப்ப நான் 1 காமனா இருந்துச்சு அப்படின்னா 1ல இருந்து என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ்ல எழுதணும். சோ 1ல இருந்து கிளாக் வைஸ்ல எடுத்தோம்னா 2 6. இதுல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனா என்ன வரும்? 1 4 5. அப்ப இங்க 2 4 தான் என்னது? ஆப்போசிட். 6 5 தான் ஆப்போசிட். அப்ப 1க்கு ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்? 3 இருந்திருக்கும். சோ எந்த 2 டைஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். வேற எந்த 2 டைஸ் எடுக்கலாம்? சோ இந்த டைஸ்ல பாருங்களேன், இந்த 2க்கும் 4ம் பாருங்க.
இது ரெண்டுத்துல எது ஆப்போசிட்டா எது காமனா இருக்கு? சோ இதுல 1 இருக்கு 5 இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 1 5 என்னவா இருக்கு? காமனா இருக்கு. சோ ரெண்டு நம்பர் காமனா இருந்தா ரிமைனிங் இருக்க நம்பர் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். கரெக்டா? சோ இதுவே வேற எந்த ரெண்டு டைஸ் எடுத்துக்கலாம்? 4 இதுலயும் 4. சோ இந்த ரெண்டு டைஸ் எடுத்தோம் அப்படின்னா எது ரெண்டு காமனா இருக்கு? 4 காமனா இருக்கு. கரெக்டா? அப்ப 4 காமனா இருந்தா 4ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். சோ 4ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனா 5 1. இதுல 4ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனா 6 3. அப்ப 5 6 தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட். 1 3 ஆப்போசிட். அப்ப 4க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 2வா இருந்திருக்கும். புரியுதா எப்படின்னு? இந்த மாதிரி 4 டைஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஏதாவது ரெண்டு டைஸ் எடுத்துட்டு அதை கிளாக் வைஸ்ல எழுதினாலே என்ன பண்ணிடலாம், அதோட ஆப்போசிட் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். இது நார்மலா டைஸ் கொடுக்கிறது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஓபன் ஃபிகர்னு கொடுப்பாங்க. டைஸ வந்து விரிச்சு கொடுப்பாங்க. சரியா? சோ ஓபன் ஃபிகர்ல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓபன் ஃபிகர்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு டைஸ விரிச்சு கொடுத்துருவாங்க. எதுக்கு ஆப்போசிட்ல எதுன்றத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க எஃப், இங்க இ, இங்க ஏ டி அண்ட் சி பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைஸ விரிச்சு கொடுத்துட்டாங்க. இதுல எதுக்கு ஆப்போசிட் எதுன்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ஈக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஈக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஓபன் ஃபிகர்ல எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா சைட்ஸ் இருக்கு இல்லையா? சோ எக்ஸ்ட்ரா சைட்ஸ் எப்பொழுதுமே ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். எக்ஸ்ட்ரா சைட்ஸ் எப்பொழுதுமே என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டு ஈச் அதரா தான் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா சைட்ஸ்ன்றத எதை மென்ஷன் பண்றாங்க? இங்க இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல எக்ஸ்ட்ராவா இங்க இ இருக்கு, இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? பி இருக்கு. அப்ப இது ரெண்டும் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப ஈக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பா என்னதான் வரும்? பி தான் வரும். சோ எக்ஸ்ட்ரா சைடு ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்ப ரிமைனிங் இருக்க ஆல்பபெட்டுக்கு எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். இப்ப எஃப்ல இருந்து ஆல்டர்னேட்டா என்ன வரும்? டி. அப்ப எஃப்க்கு ஆப்போசிட்ல என்னதான் வரும்? டி தான் ஆப்போசிட்ல வரும். அதே மாதிரி ஏக்கு எது ஆப்போசிட்ல வரும்? சி. சோ ஏக்கு ஆப்போசிட்ல சி தான். சோ இந்த மாதிரி ஒரு டைஸ விரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட் ஆப்போசிட்டா இருக்கும், ரிமைனிங் இருக்கத ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்துக்கணும். எஃப்ல இருந்து ஒன்னு விட்டு டி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ஏல இருந்து ஒன்னு விட்டு சி ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? சோ இங்க இ எஃப் ஏ டி சி டி. சோ இதுல எது எது ஆப்போசிட்டா இருக்கும்? சிமிலரா தான், எக்ஸ்ட்ரா சைட்ஸ் ஆப்போசிட். அப்ப ஈக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? டியா தான் இருக்கும். எஃப்க்கு ஆப்போசிட் ஒன்னு விட்டு டியா இருக்கும். ஏக்கு ஆப்போசிட் ஒன்னு விட்டு சியா தான் இருக்கும். சோ இந்த டயக்ராம்ல டிஃபரெண்டா கேட்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா சைட் இங்க வச்சு கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சு கேட்கலாம், இன்னொன்னு இல்லன்னா இடையில வச்சு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியும் கேட்கலாம். சோ இப்படியும் கேட்பாங்க. சரியா? இப்பயும் என்னதான், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா சைடும் ஆப்போசிட்டா இருக்கும், ஆல்டர்னேட் ஒன்னு விட்டு ஒன்னு. எஃப் டியும் ஆப்போசிட்டா இருக்கும், ஏவும் சியும் ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதா? ஓகே, சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இ எஃப் பி அடுத்து ஏ டி சி. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
இதுலயும் ஆல்டர்னேட்டிவா தான் எடுக்கணும். சரியா? சோ ஈக்கு ஆல்டர்னேட்டிவா ஒன்னு விட்டு என்ன இருக்கு? பி. அப்ப இது ரெண்டும் தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட். ஈக்கு ஆப்போசிட் பியா இருக்கும், ஏக்கு ஆப்போசிட் சியா இருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் தான் என்னவா இருக்கும்? ரிமைனிங் ஆப்போசிட்டா இருக்கும். எஃப் டியும் ஆப்போசிட். இந்த ஃபிகர் ஓபன் ஃபிகர்லயே இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபிகர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைட்ஸ் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஆல்டர்னேட் எடுத்துடணும், செகண்ட்ல இருக்கிறது ஆல்டர்னேட் எடுத்துடணும். ரிமைனிங் இருக்கு இல்லையா ரெண்டு மிடில், அது ரெண்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதா? சோ டைஸ்ல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ இதுவரையும் கேட்டதில்லை கரெக்டா? ரீசனிங்ல இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்ததில்லை. இந்த தடவை கொடுத்திருக்காங்கன்றது கொடுத்திருக்கிறதுனால எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏதோட வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்குன்றது தெரியாது. அதனால எல்லா டாபிக்குமே என்ன பண்ணுங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.